திரு கான்ஸ்டன்டின், அதாவது இந்த ரெண்டு விஷயம் அவர் சொல்றார். ஒன்று, அந்த மொழியினுடைய பெருமை அந்த மக்களுக்கு வந்து பேசுவதற்கு அங்கே பிரச்சாரத்தில் பேசுகிறார். இன்னொன்று, அவரே சொல்கிறார் தேர்தல் நேரத்தில் இதை பேசுகிறார். அதை மித்த நேரத்தில் அவர் பேசலை. இங்கே ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையில வந்து நீங்கள் திமுகவிற்கும் இடையில பெரிய கருத்து மோதல் அப்போல்லாம் இது குறித்தெல்லாம் வந்து பெரிய அளவிற்கு பாஜக தேசிய தலைமையெல்லாம் எதிர்வினை ஆற்றலை. இங்கே தேர்தல் வரதுனால அந்த தேர்தல் களத்தில் பேசக்கூடிய ஒரு பேச்சாக தான் இது இருக்குது. ரெண்டாவது, மக்களை வந்து குறிக்கல, திமுகவை மட்டும்தான் அப்படின்றாங்க. இந்த பிரதமரினுடைய இந்த பேச்சுக்கு அண்ணன் ஸ்ரீகாந்த் வக்காலத்து வாங்குகிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ராம்கி பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் எந்த இடத்திலும் பீகாரிகளை பற்றி எங்களுடைய தலைவர்கள் யாரும் தனிப்பட்ட முறையில் பீகாரிகளை பேசியதாக அவரால் ஒரு வீடியோ காட்ட முடியுமா? ஹிந்தி பெல்ட் என்று பேசினால் அது பீகாரியா? அப்படியானால் ராம்கி எனக்கு தெரிந்து பொதுவான விமர்சனத்தில் இருந்து மாறி அவர் வலதுசாரியின் பக்கம் மெல்ல சாய்ந்து நிற்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் களங்கம் கற்பிக்கிறார். அவருடைய கருத்தை நான் வன்மையாக மறுப்பதோடு அவரை கண்டிக்கவும் செய்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய DNA RNA என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு 3-4 விஷயங்களை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். 19 மார்ச் 2024 ராமேஸ்வரம் கஃபே பெங்களூரில் வெடிகுண்டு வைக்கப்படுகிறது. வைக்கிற போது ஒன்றிய அமைச்சர் சோபா கரந்த்லாஜே என்ன சொன்னார்? இங்கு குண்டு வைத்தவர்கள் தமிழர்கள் ஒரு பயங்கரவாதிகள். 1. 2. 3 டிசம்பர் 2024 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது சொல்லுகிறார், என்னை இந்தி படிக்க விடாமல் கெடுத்தார்கள். நான் இந்தி படிக்கிறேன் என்று சொன்னபோது என்னை கேலி பேசினார்கள். அந்த அளவிற்கு தமிழர்கள் மொழி வெறியர்கள் என்று எங்களுக்கு பட்டம் சூட்டினார். 21 மே 2024 ஒடிசா புவனேஸ்வரில் பேசுகிற போது பிரதமர் மோடி சொன்னார், இந்த பூரி ஜெகநாதரினுடைய கோயில் சாவி எங்கே இருக்கிறது, திருடிக்கொண்டு எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியும் என்று சொன்னார். அப்படியானால் தமிழர்களை திருடர்கள் என்று மோடி சொல்லுகிறார். 22 மே 2024 சம்பல்பூரில் இதே நமது அமித்ஷா அவர்கள் பேசுகிற போது சொல்லுகிறார், உங்களை ஒடிசா மண்ணில் பிறந்தவர் ஆள வேண்டுமா, அந்நிய மண்ணில் பிறந்த தமிழர் ஆள வேண்டுமா என்று தமிழர்களை அந்நியர்களாக காட்டுகிறார் அமித்ஷா. இது மட்டுமல்ல, 10 மார்ச் 2025 தேசிய கல்விக் கொள்கை சம்பந்தமான விவாதம் வருகிற போது தர்மேந்திர பிரதான் என்கிற கல்வி அமைச்சர் சொல்லுகிறார், அன்சிவிலைஸ்ட் தமிழர்கள் எல்லாம் நாகரீகமற்ற காட்டுமிராண்டிகள் என்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். இது மட்டுமல்ல என் தோழனே, 2018 அல்ஜசீரா என்கிற டிவிக்கு நமது தருண் விஜய் எம்பி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி பேட்டி கொடுக்கிற போது உங்களுக்கு நிறவெறி இருப்பதாக சொல்லப்படுகிறதே என்று கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னார், நிறவெறி எங்களுக்கு இல்லை, அப்படி இருந்திருந்தால் தென்னிந்திய கற்பர்களாகி தமிழர்களோடு நாங்கள் கைகோர்த்து வாழ்வோமா என்று கேள்வி கேட்டார். அப்படியானால் நாங்கள் இந்த மண்ணுக்கு அந்நியர்கள், நாங்கள் திருடர்கள், நாங்கள் பயங்கரவாதிகள், நாங்கள் நாகரிகமற்ற காட்டுமிராண்டிகள், நாங்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்தியாவிற்கு எதிரானவர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தானே பேசுகிறது. நாங்கள் நமது பீகார் மக்களை தாக்கி இருந்தால் பீகாருக்காக பாடுபடுகிற, பீகார் மக்களுக்காக பாடுபடுகிற மாநில தலைவர்கள் யாராவது பேசியிருக்கிறார்களா? அவர் ஸ்ரீகாந்த் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை வந்து முதலமைச்சர் அணுக முடியல, அதுக்கு நடுவில் வந்து ஒரு வாலா, ஒரு சுவராக வந்து ஒரு அதிகாரி இருக்கிறார், அவரை குறிப்பிட்டு மக்களுக்கு தெரியும்னு விளக்கம் கொடுத்தார். அது பிரதமர் பேசுற பேச்சா? இன்னொன்னு நான் கேட்கிறேன், பேசி முடிச்சிடறேன். அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு மாநில உரிமை பேசுகிற ஒரு தலைவர் பேசுகிறார் என்றால் அதற்கு ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. எங்கள் பீகார் மக்களை தமிழ்நாடு வந்து தவறுதலாக நடத்துகிறது என்று பேசுகிறார் என்றால் அதற்கு ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு தேர்தல் நேரத்தில். சரி, ஒரு பிரதமரா போய் பேசுவது? நான் கேட்கிறேன், பீகார் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருந்து அந்த இடத்திலே மோடியிடம், ஐயா மோடி, அப்படி எங்கள் பீகார் மக்களை அங்கே அவமானப்படுத்தினால் தமிழ்நாடும் உங்கள் ஆளுகையின் கீழ் இருக்கிறதே, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீங்கள் எங்களிடம் வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறீரே, நீங்கள் எம்மை வஞ்சகம் செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்க மாட்டார்களா? இதற்கு மோடி அல்லவா பதில் சொல்ல வேண்டும்? தமிழ்நாட்டு மக்கள் ஒருவேளை பிரதமர் மோடியினுடைய விவாதத்தையே சரி என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கத்தில், இந்த பீகார் மக்களை தமிழ்நாட்டில் காக்க வேண்டிய பொறுப்பு மோடிக்கு இருக்கிறதா இல்லையா? அப்படியானால் மோடி ஆடுவது வஞ்சக நாடகம் இல்லையா? அமித்ஷாவுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் அங்கே இருக்கிற பாஜக தலைவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு என்றால் எரிகிறது. அதனால்தான் அதற்கு சாயம் பூசுவதற்காக திமுகவை எடுத்துக் கொள்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் எந்த இடத்தில் மாறுபட்டு நடந்தார்? தளபதி மு க ஸ்டாலின் மீது இதே பீகார் நிதிஷ்குமார்
குற்றம் சாட்டுவாரா? ஒடிசாவினுடைய பிஜு பட்நாயக் குற்றம் சாட்டுவாரா? இதே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இவர்களினுடைய யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டி இருக்கிறாரா? அப்படியானால் மோடியும் அமித்ஷாவும் நீங்கள் ஒரு தேசிய தலைவர் என்கிற இடத்தில் உட்கார்ந்து கொண்டு, அதுவும் பிரதமர் என்கிற ஒரு உன்னதமான இடத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறீர்கள் ஒரு தேர்தலின் வெற்றிக்கு, இது நியாயம் தானா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.